இந்த தீவு தான் வந்து வாலிமுனை தீவு. அந்த தெரியுது பாருங்க, நம்ம தீவுக்கு பக்கத்தில் இருக்கிறோம். தீவுலேருந்து ஒரு 1.5 நாட்டிக்கல் மைலில் நாங்கள் இப்போ இருக்கிறோம். தீவுலேருந்து அந்த தெருவில் வந்து வாலிமுனை தீவு. அதை சுற்றி நாங்கள் வலை விட்டுருக்கோம். நாங்கள் தீவுக்கு நாங்கள் போகக்கூடாது, எங்கள் தடை செய்யப்பட்ட பகுதி. அதனால் நாங்கள் தீவுக்கு நாங்கள் போக மாட்டோம். அது வந்து வாலிமுனை தீவு. நாங்கள் வலை பிடிக்க போகிறோம். எங்கள் கொடி அந்த கிடக்கு, எங்கள் கொடி அந்த கிடக்கு. நாங்கள் வலை பிடிக்க போகிறோம். அந்த தீவு பேர் தான் வாலிமுனை தீவு. எப்படி அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ நாங்கள் தீவுலேருந்து 1.5 நாட்டிக்கல் மைலில் நாங்கள் கிடக்கிறோம். நாங்கள் இப்போ எங்கள் தீவு பக்கத்தில் தெரியுது பாருங்கள் அழகா. இல்லை தெரியுது எங்கள் வீட்டு கொடி. இல்லை வருது, எங்கள் வீட்டு கொடி வருது. அதை நாங்கள் பிடிக்க போகிறோம், வலை பிடிக்க போகிறோம். எல்லோரும் பாருங்கள் என்னென்ன மீன் வருதுண்டு பாருங்கள். அதான் தீவு. இதுலேருந்து அந்த பக்கம் ஒரு தீவு தெரிய மாட்டேது நமக்கு. அந்த தெரியுது பாருங்கள், அது ஒரு தீவு தெரியுது. அது வந்து யானைப்பார் தீவு. இது வந்து வாலிமுனை தீவு. நாங்கள் பக்கத்தில் தான் நாங்கள் கிடக்கிறோம். நாங்கள் தீவுக்கு நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா அது தடை செய்யப்பட்ட பகுதி. அங்கே நாங்கள் போகக்கூடாது. நாங்கள் அதை வலை விட்டுருக்கோம், கொடி வருது. தூக்கு படுத்துக்கிட்டு கொடி தூக்கு கச்சா விட்டாச்சா? இந்த பிடிச்சி போகிறான். இல்லை தவிர அவுறாத கேட்க மாட்டானடா அவன். நல்ல காலை உடச்சு விட்டு எடுக்கிறது முயற்சி பண்ண. நீ இதை வை, இதில் மீன் வர ஆஃப் பண்ண. தெரிஞ்சா சார் பாறைக்குட்டி வச்சு விடாமடா.
பேத்த வருதா ஏதா தெரியுமா மக்காண்டி எப்படா இருக்குன்றது ஆகுது வலை வச்சுருந்தா வெளியே தானே வைக்க சொன்னா வெளியே வச்சா ஏன் வலை வருது வெளியே வச்சேன்னு சொன்னா ஏன் வலை வருது எடுத்துட்டு போகுதா தேவி வெட்டி விட்டுருமா அப்படியே தூக்கி கட்டுருமாங்கிட்டு கரெக்டு சவுண்டு பாரு சரியான வெயிட்டா இருக்குடா 10 கிலோ இருக்குமா தானே விடுறது அவரு போய் மாட்டிக்கிட்டு போய் கட்டா கிட்டா கறியை பாறை சுத்தக்கூடாது நானும் பெருசாக எதாவது வந்து தான் பார்க்குறேன் பெருசாக வந்துடுச்சு எடுத்துருங்க இது எழுந்திரிச்சு அடுத்து இது எப்படி கொண்டு வரது இஞ்சி இருக்கா என்னப்படா சவுண்டா பார்த்தியா என்ன செய்ய கட் பண்ணி விடவா கட் பண்ணி விடு கட் பண்ணி அத்து விடு இப்போ அத்து விட்டுறாத வலையை பிடிச்சி விடுற மாதிரி வட்டுக்களை வச்சம்மா கையை கரைஞ்சிட முடியாது தாடி தாத்தண்டி முள்ளம்பேத்த சைஸை பற்றியலா மூட்டி ஒரு மீன் கிடக்கு ஏத்தனை மாதிரி தான் இருக்கும் உள்ளே வச்சு பாரு கத்தியை இப்போ என்ன கடை அடிக்கணும் கத்தியை ரெண்டாக ஆக்கிடும்டா ஆமாடி இப்போதான் கரெக்டாக இருக்குது முள்ளம்பேத்தை எப்படி தூக்கி விடுவோம்ல எப்படி தூக்கி விடுறது துண்டை வச்சு வைக்கணும் சவுண்டை பாரு ரெண்டையும் வைக்க எப்படி கீரை நச்சிருச்சுடா கீரா சரி நஞ்சு போச்சுடா நச்சிருச்சுடா ரெண்டையும் தூக்கி ஒன்றா விடுவோம் நச்சிருச்சா ஓடிடும்டா இல்லடா இழுத்துடா இப்போ பாரு பீத்து ஓடிடுவாரு ஓடிடுச்சு
தூக்கி போட்டாச்சு விசோட இருக்கா தூக்கி போட்டாச்சு வா அடுத்து இங்கே வா அப்படியே கொண்டு வா தீயில் இறங்கிக்கோ. கரையடா ஏன்